വണക്കം, ഞാൻ ഡോക്ടർ ശ്രീല, ആയുശ്രീ ആയുർവേദ ഹോസ്പിറ്റൽ, പത്തനാപുരം, കേരള. വിറപ്പ് തന്മ കുറപ്പാട് പൽവേത് കാരണങ്ങളാൽ ഏർപ്പെടല. 100 പേരിൽ ഒരു 90% ആൺകളെ வந்து எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை வெவ்வேறு வழிகளில் காணப்படும். பாலியல் பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும் இது. சமீபத்தில் என்கிட்ட சிகிச்சைக்காக வந்த ஒருவரின் அனுபவத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது. திருமணമായി 12 வருஷங்கள் ஆயிருக்கு. மகிழ்ச்சியான நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஆனா கடந்த ஒரு வருஷமாக அவங்களுக்கு விறப்பு தன்மை குறைபாடு இருக்கு. வயசு வந்து only 40. சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் போன்ற நோய் நிலைகள் ஏதும் இல்லை. தினமும் கரெக்டா எக்ஸசைஸும் செய்யும். அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல். இப்படி எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்று யோசிச்சேன். இதே பற்றி அவர்களிடம் மேலும் கேட்டேன். அவங்களுக்கு மனைவியுடன் தொடர்பு கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சில காலங்களில் அவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்திருந்தேன். அங்கே இருக்கும்போது மாஸ்டர்பேஷன் செய்யும் போதுதான் அவங்களுக்கு விறப்பு தன்மை பிரச்சனை இருக்கு என்ற சந்தேகம் ஏற்பட்டது. இது எதிர்காலத்தில் அவங்க ஃபேமிலி லைஃபை பாதிக்குமோ என்ற கவலையில் தான் என்னை பார்க்கறதுக்கு வந்தேன். சுய இன்பம் செய்யும் போது ஏதாவது உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுமோ, இது அவங்க எதிர்கால வாழ்க்கையை பாதிக்குமோ போன்ற நிறைய கவலைகள் அவங்களுக்கு இருந்தது. இதிலிருந்து நான் அவங்க மனநிலையை புரிஞ்சு கொண்டேன். அதிகம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் போன்றவையும் விறப்பு தன்மை மற்றும் பிந்து முந்தல் பிரச்சனைகளுக்கு காரணமாகும். உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பலருக்கும் மனநிலை பிரச்சனைகள் பல நோய்க்கும் முக்கிய காரணமாகலாம். அதுக்காக அவர் மனநிலை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தமில்லை. சில மனநிலை பிரச்சனைகள் பாலியல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாகும். அதேபோல் பலருக்கும் உடல் உறவில் ஏற்படும் போது டென்ஷன், ஸ்ட்ரெஸ் காரணமாக இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் குறைக்கலாம். ஆயுர்வேதத்தில் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் குறைக்கிறதுக்காக ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. பஞ்சகர்ம சிகிச்சைகளான வஸ்தி, விரேஜனம், தக்ரதார, தலபுதிச்சில் போன்ற வெளிப்புற ட்ரீட்மெண்ட்டுகள் கூடவே பஞ்சகவ்ய கிருதம், கல்யாண கிருதம், பிரம்மி கிருதம், அஸ்வகந்தாரிஷ்டம், அஸ்வகந்தாதி சூர்ணம் போன்ற நிறைய மருந்துகள் இதுக்காக பயன்படுத்தி வருகிறது. இதுடன் ஆயுஷ்ரீயில் தயார் செய்யும் காமேஸ்வர வஜ்ர சூர்ணம், காமேஸ்வர தீஷ்ண மோதக சூர்ணம் விறப்பு தன்மை, பிந்து முந்தல் பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது. இது மட்டுமல்ல, பல்வேறு மருந்துகள், சூர்ணங்கள், மாத்திரைகள் வடிவிலும் நிறைய மெடிசின்ஸ் இந்த பிரச்சனைகளுக்காக நம்ம பயன்படுத்தி வருகிறது. உடல் பருமன் விறப்பு தன்மை பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம்தான். உடல் எடை அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க வேண்டும். இதுக்காக உணவில் கார்போஹைட்ரேட்ஸின் அளவை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். கரெக்டான ஒரு டயட் ஃபாலோ பண்ணலாம். தினமும் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் செய்யலாம். ഞാൻ சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை നമുക്ക് குணப்படுத்தலாம். உங்களுடைய சந்தேகங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம். இனி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.